ஒரு குண்டுமணி கூட இல்ல ஓ. தங்கம். ம். எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, அவரு இன்னி ரிபப்ளிக் டே அவங்க ம். ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே ம். 2 கிராம் கோல்டு ம். நானும் இருக்குங்க, அது கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓ. ரொம்ப நாள் ஆச்சு தங்கம் பார்த்தே. அதானே. ஆ ஆ. மார்னிங் வந்து அந்த சூழ்நிலையே இல்ல. ம். இருந்தாலும் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அவங்க ஓனர் வந்து நேத்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ம். ஒரு 4 கோல்டு கண்ணுல பார்த்தவரே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதான் கண்ணால நேத்து பார்த்தேன். ஆ. எங்க ஹஸ்பண்டும் நேத்து என்ன நான் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி, நீ பண்றதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ம். அதான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுனால ம். ம். அப்படின்னு ஒரு மாதிரி பேசினாங்க. போன் இருக்கிறதே ஒரு வேஸ்ட் அந்த மாதிரி. ம். ஆனா நேத்து வந்து எனக்கே அவர் பாசிட்டிவா, நீ காலைல கிளாஸ், ஏன்னா எனக்கு எனக்கு சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் நெகட்டிவான ஆளுங்க. ம். ம். ஹாஸ்பிட்டல் எல்லாமே நிறைய விஷயம் நடந்துச்சு. அதை பார்த்துட்டு ம். நீ வந்து கிளாஸ் அட்டன் பண்றல, ம். தான் இருப்ப, ம். நீ அதையே ஃபாலோ பண்ணு, ம். ம். எனக்கும் சொல்லி கொடு, நானும் பாக்குறேன். அப்பதான் இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லும் போது ஒத்துக்கிட்டு. வெரி குட் வெரி குட் ஆமா வெரி ஆமா குட். அந்த கிளாஸஸ்ல என்ன ஒரு ஐடென்டிஃபை இல்ல, மாறிட்டேன். என்னைய மாதிரி ஒரு நெகட்டிவ் பர்சனே கிடையாது. ம். என்னைய மாதிரி ஒரு நெகட்டிவ் பிளாக்ஸ், இப்ப பாரு ஒரு ஸ்ட்ரெஸ்ல அழுகு. அப்புறம் இப்ப கொஞ்ச நாளாவே நான் நல்லா மாறிட்டேன். அப்ப கூட உள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து, என்ன முத்துலட்சுமி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒண்ணு சொன்னாங்க எனக்கு, டக்கு அவங்களுக்குலாம் ஆகுற மாதிரி எனக்கு அப்படி. அப்ப நான் உடனே சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை, இல்ல நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க, நார்மலா இருங்க, நம்மளுக்கும் நடக்கும். நான் இதை ஃபுல்லா, ஏன்னா நான் இதுலதான் ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே. அதனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு மைண்ட் லெவல்ல இப்ப என்னென்ன ஹேண்டிலிங் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நல்ல நெகட்டிவ் உள்ள கொண்டு வரக்கூடாது மட்டும் நான் அதோட வழியை ஓப்பனா அப்படி எம்டியா விட்டுருக்கேன்.